8 நபர்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பர். 4 நாட்கள் கழித்து மேலும் 8 நபர்கள் சேர்ந்து செய்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்த எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எனக்கு எவ்வளவு? இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசம் தான். கொஞ்சம் பொறுமையா நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க 8 நபர்கள் 16 நாள். ஓகே. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணா 8 16 பெருக்குங்க. 8ஐயும் 16 பெருக்கினா எவ்வளவு வரும்? 128. எவ்வளவு வரும்? 128. அடுத்து 4 நாட்கள் கழித்து என்ன பண்றாங்க? 8 பேர் சேர்றாங்க. அப்ப 4 நாள் வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த 8 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா 4 நாட்கள் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? அந்த 8 பேர் தான் வேலை பார்த்திருப்பாங்க. ஸோ 4 நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? 8 நபர் புதுசா சேர்றாங்க. ஓகேவா? அப்ப கான்செப்ட் என்னது? 4 நாட்கள் 8 பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஆட்கள், இது வந்து நாட்கள். ஓகேங்களா? ஓகே. இப்ப 8 பேர் தான் இருந்திருப்பாங்க. 4 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 8 பேர் தான் வேலை பார்ப்பாங்க. அப்ப 8 × 4 எவ்வளவு வரும்? 32. ஓகேவா? எனக்கு இந்த முழு வேலை முடிக்க அப்படின்னா மொத்தம் 128 வரணும். பட் என்னதான் பண்றாங்க? அந்த 8 பேர் 4 நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்ப எவ்வளவு வரும்? 32 தான் வரும். அப்ப இங்க என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணக்கு எவ்வளவு வரும்? 8 2 போச்சுன்னா 6, 12 9 போச்சு, 3 போச்சுன்னா 9. அப்ப 96. ஓகே. அப்ப மீதி எனக்கு எவ்வளவு இருக்கு? 96 எனக்கு இருக்கு. இதை யார் பார்க்க போறாங்க? மேலும் 8 நபர்கள் செய்றாங்க. ஓகே. இந்த 4 நாட்கள் அவர் என்ன பண்றாங்க? 8 நபர்கள் புதுசா செய்றாங்க. என்கிட்ட ஆல்ரெடி 8 பேர் இருக்காங்க. அப்ப இதோட 8 கூட்டினா 16. ஸோ அப்ப இந்த 16 பேரு எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னா இதை 96ல முடிப்பாங்க. இப்ப 16 பேரு எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க இந்த 96 வந்து முடிப்பான்னு பாருங்க. எத்தனை நாள் ஆகும்? அவ்வளவுதான். ஸோ 16 எதை பிறகு 96 வரும் பாருங்க. எதை பிறகு 96 வரும்? 6 பிறகுனா 96 வரும். இல்லை டேரக்டா அடிக்கலாம். ஒரு 16 16 6 16 96. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 6. அப்ப அந்த வேலையை செய்ய எடுத்துக்கொள்ள காலம் எனக்கு எவ்வளோ? 6.